ஏன்னா ஆட்சியாளர்கள் அரசியல் ரீதியாக நினைப்பதை விரும்புவதை செய்வதற்காக காவல்துறைன்னு போனால் காவல்துறை சட்ட ஒழுங்கை காப்பாற்றுவதற்கு இல்லைன்னு ஆயிரும். அப்படிப்பட்ட காவல்துறை தான் இங்கு வந்து நிபந்தனைகள் விதித்து அந்த நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டு என்ன விஜய் வருகிறார் எனும் பொழுது மரக்கடைக்கு வருகிறார், மரக்கடையில் எம்ஜிஆர் சிலை அருகே பேச இருக்கிறார். அந்த இடம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னாலும் அது அகலமான பாதை இல்லை, அது அகலமான பாதை இல்லாத ஒரு பாதை. ஆனால் வரலாறு ரீதியாக எம்ஜிஆரும் கலைஞரும் பேசிய இடம் என்று பெரிய பிரபலமான ஒரு இடத்துல தான் பேச போகிறாரு. அப்போ அதற்கான அந்த பாதையில் வந்து சும்மா 5000 பேர் நின்னா 20,000 பேர் மாதிரி தெரியும் அளவுக்கு உள்ளது இடம். ஆனால் என்னன்னு சொன்னால் 3 பக்கமும் வழி இருக்குது, மேடை இருக்குதுன்னு சொன்னால் எதிரையும் வலதுபுறமும் இடதுபுறமும் வந்து நிற்கலாம் அந்த அளவுக்கு. அப்போது அது 3 மடங்காக மக்கள் திரள் நிற்க முடியும். சென்னையிலிருந்து சாலை வழியாக வந்தால் எல்லா இடத்துலையும் இதே போல் பிரச்சனை வரும் போல் இருக்குது, கூட்டம் கூடிரும்ட்டு விமானத்தின் மூலமாக திருச்சியில் வந்து இறங்கி வராரு. விமான நிலையத்திலிருந்து அந்த மரக்கடை என்ற இடத்திற்கு வருவதற்கு என்பது சாதாரணமாக வந்தால் 15 நிமிடத்தில் வாகனத்தில் வந்துடலாம். இப்போ அவர் வந்துக்கிட்டே இருக்காரு 1 மணி நேரம் 2 மணி நேரம்னு ஆகிட்டு இருக்கு.